அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் திடீர் மாற்றம் குறித்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது சுமார் 1,16,50,000 பேர் பயன்பெற்று வருகிறார்கள். மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடாது, 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் இருக்கக்கூடாது, ஒரு ஆண்டிற்கு வீட்டு உபயோக மின் பயன்பாடு 3600 யூனிட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளும் உள்ளன. இந்த நிபந்தனைகளால் மகளிர் பலருக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை. இதனால் நிபந்தனைகள் எதுவுமின்றி அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் எதிர்க்கட்சி முன்வைத்து வருகிறது. எனினும் இந்த விவகாரத்தில் அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. கலைஞர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதனால் இந்த திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என சொல்லப்படுகிறது. அதாவது தற்போது உள்ள வருமான உச்ச வரம்பை 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக நிர்ணயிக்கலாம் என்று அரசு ஆலோசித்து வருகிறதாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நடப்பாண்டு 13,722 கோடி நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த நிதியின் கீழ் சுமார் 1,47,20,200 மகளிருக்கு நிதி அளிக்க முடியும். அதனால் தற்போது இந்த 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக நிர்ணயம் செய்ய தற்போது அரசு ஆலோசித்து வருகிறதாம்.